வாழ்கவை வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் பரப்பும் வேதாத்திரிய அற்புள்ளங்களும் சுக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குருவணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே குருவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைக்கான திருப்பாவை பாடலும் மாக்கோலமை விளைந்த மதிவிருந்து பாடலும் பாட அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடல் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும்
சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோ என்பாவாய். மாக்குளமாய் விளைந்த மதி இருந்து இயற்கையும் அறிவும் என்றென்றும் மாறாத அளப்பரிய உவமையிலா இயற்கை வேகம் அன்றன்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோ அனுபவிப்பான் அறிவறிந்தோ. நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை 25வது பாசுரம். தேவகியின் மைந்தனாக நள்ளிரவிலே பிறந்து இரவோடு இரவாக சிறைச்சாலையிலே இருந்து யசோதையிடம் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு கம்சனுக்கு தெரியாமல் வளர்க்கப்படுகின்றான். கம்சனுக்கு கிருஷ்ணனால் மரணம் நேரும் என்பதனால் அவன் பகைமை பாராட்டி கண்ணனை அழிக்க நினைக்கின்றான். அந்த பகைமை நெருப்பு அவருடைய வயிற்றிலே பயங்கர தீயாக, வயிறு எரிதுன்னு சொல்லுவோமே, அது போல இருந்தது. உன்னை அருந்தித்து வந்தோம். கடவுளுடைய அருளை பெறுகின்ற போது செல்வ சிறப்பும் அதை கொண்டு தொண்டு செய்யக்கூடிய மனமும் நாம் பெறலாம். துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம் என்பது ஒரு கருத்து. இதே கருத்து இயேசுனுடைய கதையிலையும் வரும். அவர் மேரி வயிற்றிலே பிறக்கிறார். எகிப்து மன்னன் இதே போல இயேசுனுடைய அவதாரத்தால் தனக்கு முடிவு ஏற்படும் என்ற கருத்திலே அந்த குழந்தையை கொலை செய்ய தேடுவான் என்பதனால் இரவோடு இரவாக அவரை ஜெருசலேமுக்கு எடுத்து சென்று அங்கே வளர்க்கிறார்கள். இப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து அதே இரவில் இன்னொருத்தருடைய மகனாக ஒழித்து வளர்க்கப்படுகிறது என்றால் சுத்த வெளியிலிருந்து எழுச்சி பெறுகின்ற இறை துகள், அதிலே மையமாக கொண்ட இறைநிலை, அது அடுத்தடுத்த ஜீவராசிகளிலே பயணித்து மனிதத்தில் வருகின்ற போது அது மறை பொருளாக நம்மிடத்தில் இருக்கிறது. முதலில் அனைத்திற்கும் மூலமாக இருந்ததே ஜீவாத்மாவிலே மறை பொருளாக பரமாத்மா இருக்கிறது. பரமாத்மாவை அறிந்துவிட்டால் ஜீவாத்மா தன்னுடைய தனித்துவத்தை இழந்துவிடும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம். அப்ப ஜீவாத்மா என்ற தனித்துவம் அங்கே இல்லை. எல்லாம் மர எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபபதி என்று அருணகிரியா சொன்னது போல எல்லாம் மர எனை இழந்த நலம். ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்குள் மையம் கொண்டிருக்கின்ற தான் என்ற ஆணவம், அது தன்னை இழக்க விரும்பாது. அதனால் இறை தத்துவத்தை அறியக்கூடிய ஞான மார்க்கத்தை விட்டு அது லௌகிக மார்க்கத்திலேயே தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள விரும்பும்.
அதுதான் நமக்குள்ளாக மறைப்பொருளாக இருக்கின்ற பரம்பொருள். தெய்வீகத்தை மக்கள் விரும்புவதே இல்லை. நான் என்ற தனித்துவத்தை இழக்க விரும்புவதே இல்லை. அந்த நான் என்ற எழுச்சியின் காரணமாக பொசிஷன் அண்ட் பொசிஷன் சொல்கிறோமே, தான் என்ற அதிகார பற்றும் தனது என்ற பொருள் பற்றும், இதிலேயே பரமாத்மாவை ஆட்கொள்ள விரும்புகிறது. இன்றைக்கும் பாருங்களேன், பக்தர்களில் எத்தனை பேர் ஞானத்தை விரும்புகிறார்கள், கண்ணனை தேடுகிறார்கள். இப்ப மார்கழி மாத நோன்பு கூட பெண்களுக்குத்தானே சிறப்பாக சொல்லப்பட்டது. எதற்காக? நல்ல கணவனை அடைவதற்காக சொன்னார். இது மறைப்பொருள் என்னன்னா, அறிவாகிய தெய்வத்தை அறிவதற்காக என்பது உட்பொருள். அப்படி இந்த பொருள் புகழ் செல்வாக்கு என்ற இந்த லௌகிக வாழ்க்கையிலே நிலைப்படுத்துகின்ற போது இவற்றை அழிப்பதற்கான தெய்வ தரிசனம் வேண்டும் அல்லவா? அப்ப பரம்பொருளை தரிசித்தால் அவனுடைய திருவருளை பெறுகின்ற போது நம்மிடத்தில் இருக்கின்ற பொருள் பற்று, அதிகார பற்று இவற்றெல்லாம் நீக்கிவிட்டு பரம்பொருளின் பெருமையை நாம் போற்றுவோம் என்பதுதான் இங்கே உட்பொருளாக உள்ள கருத்து. அடுத்து மகிழ்ச்சியுடைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவி. இயற்கையும் அறிவும் என்றென்றும் மாறாத அளப்பரிய ஓமையிலா இயற்கை வேகம் அன்றன்றும் வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோம். இப்போது திருப்பாவை பாடலில் சொல்லப்பட்டபடி இறைவனின் திருவருளை பெற்றவர்கள் ஜீவாத்மா என்ற தனித்துவத்தை இழந்து பரம்பொருளோடு ஒன்றிய மகர்ஷி போன்ற மகான்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. என்றென்றும் மாறாத, சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் என்பார்கள். இங்கே இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிலைத்திருப்பது இல்லை. நேற்று இருந்தது இன்றைக்கு இல்லை, நேற்றுக்கு இருந்த நாம் இன்றைக்கு இல்லை, நேற்றுக்கு இருந்த உடல்நிலை விட ஒரு நாள் வயது கூடியிருக்கிறோம், நேற்றிருந்த இருந்த ஆற்றலை விட இன்றைக்கு சற்று குறைந்திருப்போம் வயதின் காரணமாக. நேற்றிருந்த அதே மனம் இன்றைக்கு இருக்காது. இப்படி எத்தனையோ மாற்றங்கள். இதுதான் மெட்டபாலிக் சொல்கிறோம், வளர்சிதை மாற்றம். வளர்சிதை மாற்றம் என்பது ஒரு இடத்தில் மட்டுமல்ல, எல்லா அணுக்களிலும் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் வளர்சிதை மாற்றம் சொல்லுவோம். அப்ப தனித்த ஒரு ஜீவனில் ஏற்படுகின்ற வளர்சிதை மாற்றம் போல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் மாற்றமே நிலையானது என்று சொல்வார்கள். அப்ப மாறாத பொருள் எது என்று கேட்டால் சுத்தவெளி என்று சொல்வார்கள். இப்ப சுத்தவெளி மாற்றம் பெறவில்லை என்றால் எப்படி பிரபஞ்சம் வந்திருக்க முடியும்? மாறியதனால் தானே பிரபஞ்சம் உருவானது. அப்ப மாறாதது என்றால் இன்னும் இன்னும் மாறாததுன்னு அர்த்தம். அப்ப சுத்தவெளி என்பது மாறாததாகவும் மாறுவதாகவும் உள்ளது. அது மாறியதனால்தான் பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இரண்டு நிலைகளிலே மாறாத நிலைத்த என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு அருகில் உள்ள நிலை அல்ல, அப்பால் உள்ள நிலை. பிரபஞ்சத்திற்கு அருகில் உள்ள நிலை தொடர்ந்து மாறிக்கொண்டுதான் இருக்கிறது, இறை துகள்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தி யூனிவர்ஸ் இஸ் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங் என்கிறது அறிவியல். இதை பிரம்மம் என்று சொன்னார்கள் தத்துவத்தில்.
பிரக் என்றால் பெருகிக் கொண்டே இருப்பது என்றுதான் பொருள். என்பது காந்தம், இறைத்துகள். அப்ப இறைத்துகள் தோற்றத்தினால் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தின் விரிவு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இது என்றென்றும் மாறாத பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சுத்துவெளியாகவும், அதற்கு என்ன அளவுகோல்? நாம் அளவுகளை பார்த்தே பழகிவிட்டோம். ஏனென்றால் கணக்கு என்றாலே டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ், 4 அடிப்படை அலகுகளை மையமாக கொண்ட கணக்கு. இது எப்போது பிறக்கிறது? இறைத்துகள் பிறந்த போது 2, ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம். அவை குவிந்து விண்ணான்கு ஆகின்ற போது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 4. அப்ப விண்ணின் சேர்க்கையால் ஆன அனைத்தும் நாமும். அப்ப அந்த 4 அலகுகளை வைத்து கொண்டு போடுகின்ற கணக்கு தான் இயற்கை, கணக்கு தான் வாழ்க்கை, கணக்கு தான் மனசு, கணக்கு தான் எண்ணங்கள். இப்படி கணக்கிலேயே வாழ்ந்து பழகிய நம்முடைய மனம் கணக்குகளுக்கு எட்டாத மறை பொருளை அவ்வளவு எளிதில் அறிய முடியாது, அனுபவப்பட முடியாது. எனவே அது எல்லை கடந்திருக்கிறது என்பதை நம்மால் மனதை கொண்டு யூகிக்க முடியாது, அனுமானிக்க முடியாது. எனவே என்றென்றும் மாறாத அளப்பரிய ஓமையிலா, அதற்கு ஒரு கம்பேரிசன் உண்டா? அல்லாஹ் சொல்லுக்கு பொருள் ஈடு இணை அற்றவன் என்று தமிழ் வார்த்தை சொல்லுவாங்க. தனக்கு ஊமை இல்லாதான் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. அதே சொல்லுக்கு அரபு மொழியிலே அல்லாஹ் என்று சொல், அவ்வளவுதான். அப்ப என்ன பொதுவாக அல்லாஹ் என்றால் முஸ்லிம் கடவுள், மற்ற பல கடவுள்கள் இந்து கடவுள்கள், 2 பேருக்கும் ஒத்து வராது. அதனால் அவனை அடிச்சு கொண்டு போடு, இவனை அடிச்சு கொண்டு போடு, இப்படி இன்று வரைக்கும் ஒரு துவேஷங்கள், மத துவேஷங்கள், இதெல்லாம் யார் உருவாக்குறாங்க? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களுக்காகவே தலைமை ஏற்ற மதவாதிகள் இங்க எப்போ மக்களை நிம்மதி வாழவே விட மாட்டாங்க. இந்த அரசியல், மதம், கடவுள் நம்பிக்கை, பொருள் துறை, இந்த 3 பேரும் மக்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. இவங்களுக்கு வேலையே மக்களை குழப்புவதுதான். அப்பதான் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். நான் தான் உனக்கு உன்னை விட பெரிய ஆளு, உனக்கு நான் தலைவன் என்று அந்த அதிகாரத்தை செலுத்துகின்ற பதவி, சுகம். அதனால் இவங்க எப்பவும் மக்களை நிறைவாக நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. ஆனால் உண்மை என்ன என்று பார்த்தோம் என்றால், எல்லா மதங்களும் குறிப்பிடுகின்ற வாழ்க்கை நெறி ஒன்றே ஒன்றுதான், மாற்றமே கிடையாது. இறை உணர்வு, அறநெறி. இறைவனை உணர்ந்தால்தான் தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற அற வாழ்க்கை இயல்பாகும், சாத்தியமாகும். தெய்வத்தை அறியவில்லை என்றால் தெய்வ நீதி புரியாது. தெய்வ நீதி புரியவில்லை என்றால் நாம் சந்திக்கின்ற சுக துக்கங்களுக்கான காரண காரியங்கள் புரியாது. இது புரியாத அறியாமையிலே, குழப்பத்திலே மனம் தனக்கு விரும்பியதை செய்து கொண்டே இருக்கும். ஆக மனம் ஒரு சைத்தான், மனம் ஒரு அரக்கன், ராட்சசன், சாத்தான். அல் பக்ரா என்று திருவாசகம், திருக்குரான் சொல்லும். திருக்குரான்ல 2வது அத்தியாயம், அதிகமான வசனங்கள் உள்ள அத்தியாயம் அல் பக்ரா, அந்த மாடு என்பார்கள். அதேதான் சிவபெருமானுக்கு வாகனம், ரிஷபம். அப்ப என்ன சொல்றாங்க? இறைவன் உடைய வாகனம் என்ன என்றால் மனமாக பயணிப்பான் இறைவன், மனதின் வழியாக பயணிப்பவன் இறைவன். அப்ப அறிவே மனதின் வழியாகத்தானே
எண்ணங்களாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் சிவம் என்ற சுத்த வெளியின் வாகனம், அறிவின் வாகனம் மனம். அப்ப இந்த பயணத்திலே மனமாக மாறியது எது? அறிவுதான் மனசமாக மாறி இருக்கிறது. அப்போ இயக்கத்தில் மனம், அடக்கத்தில் அறிவு. பயணத்தில் மனம், இருப்பில் அறிவு. அப்ப பயணத்தை நிறுத்திவிட்டு இருப்பை திரும்பி பார்த்தால் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. எளிமையா தெளிவா சொல்லிட்டாங்க மகர்ஷி அவர்கள். மகர்ஷி மட்டும் சொல்லல, பல மகான்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஓமை இல்லாத, ஏனென்றால் 2 வேணும். ஃபார் கம்பேரிசன் there should be 2 aspects. If there is only one, there is no question of comparison. ஓமை என்றால் 2 இருந்தா தானே ஒப்பு நோக்க முடியும். இதுக்கு ஒத்து போகுது, வேறுபடுது என்று ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து சொல்லணும்னு சொன்னாக்க 2 இருக்கணும். இருப்பது ஒன்றே என்றால் அது எதனோட ஒப்பிட முடியும்? அதனால்தான் ஓமைகளுக்கு அப்பாற்பட்டது இறைநிலை. ஓமையில்லா இயற்கை வேகம், இதெல்லாம் சுத்தவெளியுடைய இயல்பு. என்றென்றும் மாறாத அளப்பரிய ஓமையிலா, இது சுத்தவெளி. இயற்கை வேகம் அன்றென்றும் வாழ்க்கையிலே நினைந்து. அப்ப இயற்கை என்பது என்ன? இயல்பொக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, உலகம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சமே இயற்கை, உலகம். அப்ப இயற்கை வேகம், இங்க வேகம்தான் அடையாளம். இந்த பிரபஞ்சத்துல இயங்காத ஒன்று உண்டா? இல்லை. இயங்காத ஒன்று எங்க இருக்குது? ஒவ்வொரு இயக்கத்திலும் மையமாக இருந்து கொண்டு அந்த இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை வழங்கி கொண்டிருப்பது சுத்தவெளியின் ஒரு அம்சம். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்குள் இருப்பும் உண்டு, இயக்கமும் உண்டு, அறிவும் உண்டு, மனமும் உண்டு. அப்போ அந்த இயக்கத்தில் மையமாக அறிவு இருப்பதனால்தான் எல்லா இயக்கங்களிலும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கில்லாத இயக்கம் ஒன்று உண்டு என்றால் மனிதன் மட்டுமே. வேற எந்த இயக்கமும் ஒழுங்கை தவறி செயல்படவோ வாழவோ முடியாது. ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டே ஒழுக்கத்தை மீறுகின்ற ஒரே ஜீவன் இந்த உலகத்துல மனிதன் மட்டுமே. எல்லா ஒழுக்கமும் பேசுவான், ஆனா செய்ய மாட்டான். சொல்வதை செய்ய மாட்டோம், செய்வதை சொல்ல மாட்டோம். இதுதான் அரசியல். சொல்வதை செய்ய மாட்டோம், செய்வதை சொல்ல மாட்டோம். மாற்றி சொல்லுவானுங்க, மேடையில மாற்றி சொல்லுவாங்க. ஆனா அசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்த நமக்கு சொல்ல மாட்டாங்க, நம்மகிட்ட சொல்றத அவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் அரசியலும் மதமும். இது எல்லாம் கொஞ்சம் அமைதியா கூர்ந்து நுணுகி பல செய்திகளை சேகரித்து ஆராய்ந்து பார்த்து இதுல எப்படி நம்முடைய வாழ்க்கை சாந்தப்படுத்தி கொள்ள முடியும் என்ற சிந்தனை முதல்ல வேணும். அப்பதான் இந்த 3 அரக்கர்களிடத்திலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டியதுதான். நாம நிம்மதியா நிறைவா இருக்கிறோமா? அதுக்கு என்ன தேவை? அந்த தெளிவோடு நம்முடைய வாழ்க்கை இறைநிலை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும். சமூகத்தெல்லாம் திருத்த முடியாது. சாமி சொல்லுவாங்க, யாரையும் திருத்ததுக்கு நாம பிறக்கல, நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். கொண்டு வந்த வினை பதிவுகளிலே நல்லவற்றை ஸ்திரப்படுத்தி கொண்டு தீயவற்றை மாற்றி அமைத்துக் கொண்டு நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ளத்தான் வந்தோம். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்தோம். இதுதான்.
அப்புறம் எதுக்கு மன்றம், பயிற்சி இதெல்லாம் என்றால், தெரியாதவங்க இருப்பாங்க, சொல்லலாம். கேட்டு பயன்படுத்திக் கொள்பவர் இருப்பாங்க, கேட்டும் கேட்காத மாதிரி போறவங்களும் இருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுது, பலனை எதிர்பார்ப்பது இல்லை. நம்ம சொன்னோமே, அவன் பயிற்சி செய்யறானா, மாறிட்டானா, அவனை குறை காண்பதோ, அவனை கவனித்துக் கொண்டிருப்பதோ நம்முடைய வேலை அல்ல. சொல்லிக் கொடுக்கிறோம், பேசுறோம், அவ்வளவுதான். சொல்றத சொல்லிட்டேன், நல்லதுன்னா கேட்டுக்குங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க, அவ்வளவுதான். இப்படி ஒரு பற்றற்ற கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது மனவளக்கலை தொண்டுக்கும் பொருந்தும். இப்படி வாழ்க்கையிலே நினைந்து நினைந்து அனுபவிப்பான் அறிவறிந்தோன். இந்த வாழ்க்கையை யார் அனுபவிப்பார்கள்? யார் நிறைவாக அனுபவிப்பாங்க? சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த வாழ்க்கையின் சுகத்தை துய்த்தவர்கள் சித்தர்களும் ஞானிகளும் மட்டும்தான். எந்த மனிதனும் சேர்க்க முடியாதுங்க. ஐநா சபை தலைவரில் இருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் யாரையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஏன்னா அவனவனுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டு அவன் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப யார் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் சித்தர்களும் ஞானிகளும் தான் இனிமையாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அழகா பட்டினத்தார் சொல்லுவார், பிச்செடுக்க திருவோடுண்டு. நம்ம வீட்டில் எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை. ஆனா அவருக்கு எந்த வீட்டுல எந்த சாப்பாடு போடுவான்னு தெரியாது. அது பிடிச்சதா, பிடிக்காதா, பிடிக்காதா, கேஸ் இருக்குமா, கொலஸ்ட்ரால் இருக்குமா தெரியாது. ஸோ பிச்சை எடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு. நம்ம எல்லா வசதியோடு படுத்தாலும் பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதி நீ தருவாய் என்று கேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடையாது. இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே கிடையாது. எனவே பிச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க யார் வீட்டு திண்ணையோ உண்டு, உச்சரிக்க ஓம் நம சிவாய பஞ்சாட்சரம் உண்டு. இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும் என்று கேட்கிறார். இதை விட என்ன வசதி வேணும், என்ன பாக்கியம் வேணும்? ஏன்? மனசுதான் பிரச்சனையே. மனசுதான் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சோ அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு எங்கே? தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. மனதின் ஆளுமையே அனைத்து சிக்கல்களுக்கும் ஆணிவேர். அப்ப மனம் இருக்கின்ற வரைக்கும் நிம்மதி இருக்காது. மனம் அற்று போனால் சிக்கலே இருக்காது. அதனால் மனதை அறுத்து அறிவிலே நிலைத்தவர்கள் ஆனந்தத்தை தவிர வேறொன்றையும் அவங்க அனுபவிக்கல. எந்த துன்பமும் அவங்களை நெருங்க முடியவில்லை. அதனால் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். 7 வார்த்தையில ஒரு வாழ்க்கை தத்துவம். யாதனின் யாதனின் நீங்கியான். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் சுகம் இதெல்லாம் விட்டு நீங்கிவிட்டால் யாதனின் யாதனின் நீங்கியான். நோதல் அதனின் அதனின் இலன். இதனால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் வலிகளிலிருந்தும் விடுதலை பெற்று விடுகிறாய். அப்போ சிரிப்பு பாதி, அழுகை பாதி, சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. இன்பத்திலே துன்பம் கலந்திருக்கும், துன்பத்திலே இன்பம் கலந்திருக்கும். ரெண்டு தனித்தனியே கிடையாதுங்க. அதாவது ரொம்ப அளவு கடந்த மகிழ்ச்சி,
நல்லா வாய் விட்டு சிரிக்கிறோம், கண்ணில் தண்ணி வந்துடும். கவனிச்சு பார்த்துருக்கோம் இல்லையா? அது கண்ணீர் விட்டு கதறி அழுகிறோம், ஒரு கட்டத்துல கண்ணீர் வற்றி விடும். அப்போ சிரித்தாலும் அழுதாலும் கண்ணீர் வரும். அதற்கு பிறகு ஒரு சுகமான அமைதி வரும் என்ற கண்ணதாசன். சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும், சிரித்தாலும் அழுதாலும் சுகமான அமைதி வரும் என்றார். இதுதான் வாழ்க்கை. எனவே சுக துக்கம் என்பது மனம் சார்ந்தது, சுகமான வாழ்க்கை என்பது அறிவு சார்ந்தது. அப்ப மனம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு நம்மை திருப்புவதற்கு நாம தான் முயற்சி எடுக்கணும், நாம தான் பயிற்சி செய்தாகணும், நாம தான் பக்குவமாக்கி ஆகணும். நமக்காக யார் செய்வாங்க? எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. அந்த கடமைகளிலே தலையாய முதல் கடமை ஆத்ம தரிசனம், அறிவு தரிசனம். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை. இதை விட்டுட்டு நம்ம மற்ற எல்லாவற்றையும் டார்கெட் பண்றோம். ஒரு செட்டில்டு லைஃப் அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும், ஒரு வீடு கட்டிடணும், ஒரு கல்யாணம் பண்ணிடணும், ஒரு குழந்தைய பெற்றணும். செட்டில்டு லைஃப், இதுதான் செட்டில்மெண்டா? எது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையோ அதுதான் செட்டில்டு லைஃப். அதை பற்றி யாரும் நமக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை. கற்றுக் கொடுத்தாலும் மனசு நம்மை அவ்வளவு எளிதில் விட்டு விடுவது இல்லை. இந்த மனம் என்ற சிறைக்குள் சிக்கி தவிக்கிறோம். விளக்கம் பெறுவதற்கும் வாய்ப்பில்லை, விடுதலை பெறுவதற்கும் சாத்தியம் இல்லை. அப்போ இந்த அடிமை வாழ்க்கையில எப்படி சுகமான நிம்மதி இருக்கும்? எனவே நாம் தான் விடுதலை பெற வேண்டும். அதற்கான வழிவகைகள் தான் தத்துவம், அதற்கான வழிகாட்டிகள் தான் மகான்கள். எந்த மகானையும் பற்றி கொள்ளலாம், அவர் உண்மையான மகானாக இருக்கணும், அவ்வளவுதான். இன்றைக்கு போலி மகான்கள் இருக்கிறாங்க, உண்மையான மகான்கள் எங்கேயோ மறைந்திருப்பாங்க. நமக்கு எளிமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு உலக மக்களுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். நமக்கு மிக அற்புதமான வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பயிற்சிகளோடு இணைந்த ஆன்மீகம். மகரிஷியின் ஒரே தனிச்சிறப்பு என்ன என்றால், எல்லா மாற்றத்தையும் பெற வேண்டும் என்று எல்லா மத நூல்களும் போதித்து விட்டன, எல்லா மகனும் பேசி தீர்த்துட்டாங்க. எப்படி மாறுவதுங்க? மாறணும். எப்படி மாறுவது? மாறணும். விடை மட்டும்தான் சொன்னாங்க, பயிற்சிகளை தரவில்லை. உடற்பயிற்சி, காயல்பம், தத்துவ விளக்கம், தவம் என்று பயிற்சி முறைகளை தரவில்லை, ஆக்ஷன் பிளான். இந்த செயல் திட்டத்தோடு பல மகான்கள் சொன்ன அந்த விடையை எட்டுவதற்கான ஒரு நடைமுறை வாழ்க்கையை வகுத்து தந்தவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இதுதான் மகர்ஷியுடைய தனித்துவம், தனிச்சிறப்பு. இதை துணை கொண்டால், மகர்ஷியை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலே ஞானம் பெற முடியும். கடைசி மூச்சுக்குள் நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற மன நிறைவும் பெற முடியும். தவிப்பில்லாத ஒரு முடிவாக இந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்று உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையான கருத்துக்களை வாழ்க வளமுடன். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வாழாமல் அறிவு சார்ந்த வாழ்க்கை, அதான் நம்முடைய நோக்கம். அதற்கு மனவளக்கலை தான் முக்கியமான உண்டுகோல் மாதிரி. நமக்கு ஐயா சொன்ன மாதிரி அகத்தாய்வு, காயக்கல்பம், தவம், அதான் தற்சோதனை,
முடிந்த அளவில் மௌனம் இருந்து நம்மை நாமே செம்மைப்படுத்தி கொண்டோமானால் ஐயா சொன்ன மாதிரி கடைசி மூச்சு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஞானம் பெற முடியுமா அந்த நோக்கத்தை நோக்கி நாம் தொடர்ந்து செயல்படுவோம். இன்றைக்கு அருமையான கருத்துக்கள் வழங்கிய பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அவர்கள் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட சங்கரி அம்மா அவர்களையும், ரமணியானி கவி பாட சிவசங்கரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலகம் வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல் ஆமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடலில் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.